வெல்கம் டு குக்கிங் வித் லவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்டஃப் சப்பாத்தி. ஸோ இந்த ஸ்டஃப் சப்பாத்தி நாங்கள் வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு கூட பண்ணலாம். ஸோ ஸ்டஃப் சப்பாத்தி வித் லெஃப்ட் ஓவர் சிக்கன் அண்ட் லெஃப்ட் ஓவர் சுண்டல். இதில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். லெஃப்ட் ஓவர் சிக்கன் ஆர் சிக்கன் பிரெஸ்ட்டை வேக வச்சுக்கோங்க தனியாக, அதை யூஸ் பண்ணிக்கலாம். எலும்பு இல்லாமல் நல்லா உதிரியாக்கணும். ஸோ அது எப்படி நம்ம லேட்டராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனியன் வந்துட்டு ஒரு 5 ஸ்மால் ஆனியன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் கொரியாண்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் ஓவர் சிக் பீஸ், அதாவது சுண்டல் எடுத்திருக்கோம். இது ஆப்ஷனல் தான், கம்பல்சரியாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. ஓகேங்களா. அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கனையும் வெங்காயத்தையும் நல்லா சாப்பரில் கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசி விரும்புகிறீங்கன்னா க்ரீன் சில்லியும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொரியாண்டரையும் சென்னாவையும் நல்லா சைடில் திருப்பி சாப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஆயில் விட்டு இந்த மிக்சர் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது அந்த ஈரப்பதம் போகணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் சால்ட்டும் சில்லி பவுடரும் நம்ம ஆட் பண்ணி நல்லா அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மெயினாக அதுதான். ஸோ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இப்போது ஒரு சப்பாத்தி சின்ன சின்ன பால்ஸாக அந்த நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, அது சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி அந்த பால்ஸ் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. இப்போது அந்த மிக்சரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மிக்சரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த ரெசிபி ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ் ரெசிபிங்க. உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் வந்துட்டு ரியலி உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ இப்போ அந்த ரோலை எடுத்துட்டு அந்த ரோலில் நல்லா சப்பாத்தி பவுடர் கோதுமை மாவு போட்டு நல்லா நம்ம வந்துட்டு ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். டோன்ட் ஃபர்கெட் அந்த சென்டர் பார்ட் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டஃபிங் வைக்கிறனால அந்த பார்ட் திக்காக இருந்துச்சுன்னா திருப்பி ரீஸ்ப்ரெட் பண்ணும் போது நமக்கு ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் எடுத்து மிடில் பார்ட்டில் வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு திருப்பி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்ப்ரெட்டை நம்ம எடுத்து ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தவாவில் சட்டுன்னு போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியை நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த திக்னஸ்கில் இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இப்போது தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஆயில் அல்லது கீ யூஸ் பண்ணுங்கள். நம்ம எப்படி பரோட்டாக்கு நிறைய கீ யூஸ் பண்ணுவோம் இல்லை ஆயில் யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி ஸ்டஃப் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிங்கன்னா யம்மியாக இருக்கும். சின்ஸ் நம்ம கிட்ஸுக்கு மெயினாக இதை வந்துட்டு குக் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோன்னா நம்ம வந்துட்டு அப்படியும் பண்ணலாம். இல்லை நம்மளே யம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கீயோ இல்லை ஆயிலோ நல்லா லேவிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இல்லை விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த காலத்து கிட்ஸுக்கு. அதனால் நம்ம அப்படி சமைச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா நீட்டாக ஒரு 4 ட்ரையாங்கிள்ஸாக நான் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட், குக்கிங் வித் லவ் இஸ் நத்திங் பட் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போட்டு சமைக்கணும். அது நமக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம எப்போவுமே அந்த ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போட்டு சமைச்சோன்னா கண்டிப்பாக அது ஹிட்டு தான். ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபியை பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கெச்சப் தான் கொடுக்கணுன்னுலாம் கிடையாது. கெச்சப் அன்ஹெல்த்தின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கிரேவி வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதையும் கொடுக்கலாம். இல்லை ஆக்சுவலி இதுக்கு எதுவுமே தேவையும் படாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.